ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறடி காசி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். முத்து வந்து மீனாக்காக ஒரு 2 பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை எப்படியாவது மீனாக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. வந்த உடனே எல்லோரும் படுத்து தூங்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இந்த வரீங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது கூட கேட்காம அடுப்படி சீக்கிரமாக ஓடுறாங்க. குக்கர் விசில் அடிக்குது அப்படின்ட்டு. பாரு, நான் என்ன சொல்கிறேன் கூட கேட்க மாட்டேங்கிறேன், அதை கூட அடுப்படிக்கு ஓட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பாலெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து வர்றாங்க. கரெக்டாக விஜயாவும் அந்த நேரத்தில் வராங்க. இவர் வந்து சோபா உட்காந்துருக்காரு. அந்த 2 பொருளை அம்மாவுக்கு தெரியாமல் ஒழிச்சிக்குமேன்ட்டு டக்குன்னு ஒழிச்சு வச்சுறாரு. விஜயா வர்றாங்க. வந்துட்டு நான் வந்து பால் கொடுத்தேனே, சூடுபடுத்தி கேட்டேனே, தூடுபடுத்திட்டேன்னு இந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த மாவெல்லாம் ஆட்டி வச்சாச்சானே? ஆட்டிட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சிங்க் நிறைய பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் முனிக்கிட்டேன்னு அதெல்லாம் கழுவிட்டேன். அதுன்னு என்ன நீங்கள் பெரிய என்னமோ ஹோட்டல் மேனேஜர் மாதிரி எல்லாத்தையும் அவட்ட செஞ்சுட்டே கேட்குறீங்க? ஏன் ஒருத்தி மட்டும் தான் வேலை செய்யணுமா? மற்ற 2 மருமக இருக்காங்களா, அவங்கள வேலை செய்ய மாட்டாங்களா? அவங்க என் கையை என்னை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாங்க. உனக்கு என்னடா, உனி ஓ வேலையை பாருன்னு விஜயா சொல்லுவோம். வந்தோடனே நீ அவங்ககிட்ட பற்ற வச்சிட்டே அப்படிங்கிறாங்க. ஐயோ, நான் ஒன்றுமே சொல்லலை அவங்ககிட்ட. ஏன் நீ இப்படிலாம் பேசுறீங்க, பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு பாலா டம்ளர் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்து வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் உங்கள் அம்மா கிட்ட இப்படி பேசுகிறீங்கன்னு? நான் உனக்காக தான் நான் பேசுகிறேன். நீ தான் இப்போ பார்த்தாலும் இவ்வளோ வேலை பார்க்கணுமா? கடையிலையும் இருந்துட்டு வீட்டிலே வந்துட்டு இவ்வளோ வேலை நீ தான் செய்யணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கடுத்து அதுக்கும் சேர்த்து நான் தானே வாங்கி கட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அதை விட உனக்காக நான் ஒரு 2 பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. என்னது இது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு இதில் எடுத்து பார்க்குறாங்க, மல்லிகைப்பூ இருக்குன்னு. என்னங்க இது மல்லிகைப்பூ போய் இந்த டப்பாவில் போய் வச்சுருக்கீங்கன்னே? வேறு எங்கே வச்சு விடணும்? தலையில் வச்சு விடணுமா? சரி, நான் வேணா வச்சு விடட்டுமா அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சு விட்றாரு. பாரு, கரெக்டாக வச்சுருக்கேன்னா பாரு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. இன்னொரு நல்ல ஸ்மெல் வருது அப்படிங்கிறாங்க. அது வேறு எங்கேயிலேருந்து உங்ககிட்டக்கருந்து தான் வருது அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. உங்ககிட்டக்கருந்து அந்த ஸ்மெல் வருது, என்கிட்டக்க இருந்தானே? ஆமாம், அந்த இருக்கு பார்த்தியா உன் மடியில், இதுலேருந்து தான் வருது அப்படிங்கிறாங்க. அதை எடுத்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்குன்னே கரெக்டாக அங்கே ஸ்ருதி வந்துடுறாங்க. ஆமாம், ஒரு பிளாக் கலர் கேட்டு இருக்குல்ல, ஆமாம் அந்த கேட்டு கிட்டக்க தான், அந்த கேட்டு கிட்டக்க கீழே இருங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வெளியே போய் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் வராங்க. ரோஹினி டக்குன்னு நினச்சிட்டு, என்ன ஸ்ருதி என்னாச்சு, என்ன இங்கே இவ்வளோ நேரத்தில் இந்த நேரம் கழிச்சு எங்கே போக போகிறீங்கன்னே? இல்லை, ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீனா, அதான் வந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு வெளியில் வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்கன்னே. ஃபுட்டா இன்னாரம்மா? ஏன் ஸ்ருதி என்ன பசிச்சுன்னா என்கிட்ட சொல்லிடுறேன், அவனை 2 தோசை ஊற்றி கொடுத்துருப்பேன் அவனு. இல்லை, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் தோணுச்சு, அதனால தான் பிரியாணி ஆர்டர் போட்டேன்னு. பிரியாணி இந்த நைட் நேரமானே? ஆமாம், அங்கே நைட்டில் வாங்கி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், நீங்கள் வாங்கி பாருங்க, நான் போய் வாங்கிக்கிறேன்ட்டு அவங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சிடறாங்க. போச்சு, இன்றைக்கி எல்லாம் விளங்கின மாதிரி தான் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து சரி, திருப்பி அந்த டப்பா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்துட்டு அல்வாவா? ஆமாம், உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு முத்து சொல்லவும், இந்த கொஞ்சமாக சாப்பிட்னேன். ஐயோ ப்ளீஸுங்க, வேணாங்க, நான் இப்போ தான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருக்கேன், எனக்கு ஹெவியாக இருக்கிறதுனால வேணும்னா. நம்ம எனக்கா ஆசையாக வாங்கிக்கல, கொஞ்சம் மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்நேரம் வந்து விஜயா வந்துடுறாங்க. இந்த மீனாவை பாரு, ஏதாவது தண்ணியாக பிடிச்சி வச்சிருக்காளா அப்படிங்கிறாங்க. உனக்கு வேணா நீ போய் பிடிச்சிக்கிட வேண்டியதானே அண்ணாமலை சொல்கிறாரு. சரின்ட்டு அந்நேரம் விஜயம் வெளியில் வந்துடுறாங்க, தண்ணியை பிடிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தா ஸ்ருதி வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா ஸ்ருதி இந்த நேரத்தில் வெளியில் உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் பிரியாணி ஆர்டர் போட்டேன், அதுவும் நைட் நேரம் பிரியாணியானே. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி, உட்காந்து சாப்பிடு அப்படிங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்க்குறீங்கண்ணே? நானா நைட் நேரமா அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க. சாப்பிடுங்க ஆண்டி, இந்த கடையில் நல்லாயிருக்கும், எப்போவுமே நான் அந்த கடையில் தான் வாங்குவேன், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, எனக்கும் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, குடும்பம் நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவங்க சாப்பிட்றாங்க. இந்தாங்க அப்படிங்கிறதையும் ரவி எங்கம்மா, அவன் நல்லா படுத்து தூங்கிட்டான், வாங்க நம்ம வேறு ஷேர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்றாங்க. லெக் பீஸ் எடுத்து வைக்கிறாங்க. இல்லைம்மா, நீ தான் வயசு பொண்ணு, நீ வேணால் லெக் பீஸை சாப்பிட்றேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, பரவாயில்ல, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், இந்தாங்க நீங்களே சாப்பிடுங்க அப்படின்ட்டு லெக் பீஸை கொடுக்குறாங்க. ஆமாம், லெக் பீஸு சாப்பிட்ற நேரமாக இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு முத்து இங்கே மணக்கிறாரு. 2 பேர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து மீனாக்கு ஒரே பயங்கர காமெடியாக இருக்குது. மீனை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ நல்லா சிரி அப்படின்னு சொல்லி முத்துவும் கலாச்சிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்புறம் ஸ்ருதி வந்து எந்திரிச்சிட்றாங்க. நீ வச்சிருமா, நான் பார்த்துக்கிறேன், அதை நான் போய் கழுவி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே ஆண்டி, தேங்க்யூன்ட்டு ஸ்ருதி சாப்பிட்டு அவங்க ரூம் போயிடறாங்க. அப்புறம் விஜயமும் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியை வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஒரு தண்ணி பிடிச்சதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. தண்ணி பிடிச்சிட்டேன், ஸ்ருதி வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாலா, அதனால் எனக்கு கொடுத்தா நானும் சாப்பிட்டேங்க அப்படின்னு. பிரியாணியா இந்த நேரமா, நைட் நேரத்துலேயே? அவள் வயசுக்கு அவள் சாப்பிட்லாம், உன் வயசுக்கு நீ சாப்பிட்லாமே. எனக்கு என்ன வயசாகி போச்சு, நான் ஒன்றும் வயசான ஆள்லாம் கிடையாது, கல்யாணம் முடிஞ்சப்போ கேட்டேன் நான், உங்களுக்கும் எனக்கும் 9 வயசு வித்தியாசமா, நீங்கள் வேணால் வயசானாலாக இருப்பீங்க, நான் இன்னும் சின்ன பொண்ணு தான், நான் கல்லை சாப்பிட்டா கூட எனக்கு ஜீரணாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. சரி படு அப்படிங்கிறாங்க. படுத்துடுறாங்க. திருப்பி இங்கே முத்து மீனாவை கட்டுறாங்க. இந்த நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி சீக்கிரமாக எடுக்கிறாரு. ஐயோ, இப்படி இதோடய சாப்பிடவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போய்
போய் பிளேட் எடுத்து வரேன் அப்படின்ட்டு மீனா எழுந்துச்சி கிச்சனில் போய் பிளேட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. டைனிங் ஹாலில் அந்த அல்வா பாக்ஸ் வச்சிடுறாங்க. கரெக்டாக இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. எல்லாரும் முத்து வந்து சீக்கிரமாக படுத்துடுறாங்க. யார் பார்த்தா மனோஜ் வராரு. மனோஜ் வெளியில் வந்து பார்க்குறாரு, தண்ணி குடிச்சிட்டு என்ன ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு பார்க்குறாரு. டைனிங் டேபிளில் வந்து அல்வா இருக்குது. அல்வாவா நல்லா இருக்கே அப்படின்ட்டு ரோஹிணின்னு கற்று கூப்பிட்றாரு. ரோஹிணி வராங்க. என்ன மனோஜ்னே இங்கே வாங்க, அல்வா இருக்குது சாப்பிடுவோன்னே. அல்வாவா அந்த நைட் டயத்துலேயே அதெல்லாம் வேண்டானே, வா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து அல்வா சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு, ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு 2 பேரும் ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் ஊற்றி கூட சாப்பிட்றாங்க. இதை முத்து பார்க்குறாரு. ஆமாடா, நான் வாங்கிட்டு வந்து அல்வா நீ சாப்பிட்றியா, அதுவும் போச்சா அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கிட்ட வந்து ரோஹிணி அவங்களும் 2 பேரும் ஒரு ஆள் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. அடுத்து போய் சிங்கில் போய் கையை கழுவிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் தண்ணியை ஊற்றி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மீனாவும் உள்ள கிச்சனில் உள்ளேருந்து பார்த்துட்றாங்க. ஐயோ வெளியில் போனால் தப்பாயிருமேட்டு அவங்க உள்ள கிச்சன்லேயே இருக்காங்க. அடுத்து அவங்களும் ஒரு வழியே போயிடுறாங்க. அடுத்து திருப்பி வந்து இவங்க அப்பா தான் மீனாவும் முத்து வர்றாங்க. சரி அல்வா தான் போச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க 2 பேருமே. திருப்பி கொஞ்சம் கழிச்சு எந்திக்கிறாரு முத்து. ஆனால் நீ இன்னும் தூங்கலையானே. நான் இன்னும் தூங்கவே இல்லை. சரி நீங்கள் அந்த அல்வா யாருக்கா வாங்கிட்டு வந்தீங்கன்னு. வேறு யாருக்காக, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே திருப்பி அங்கே விஜயாவுக்கு வந்து உள்ள ஒரு மாதிரி சாப்பிட்டு எதுவும் அவங்களுக்கு ஜீரணம் ஆகலை, ஏப்பமும் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி மூச்சு குத்தலாக இருக்குது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப மூச்சு விடுறதுக்கு திணறப்படுறாங்க. இப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை எழுந்துச்சு லைட்டு போட்டுறாரு. இது தான் நைட் நேற்று பிரியாணி சாப்பிடாதான்னு சொன்னேன் கேட்டியா, பெரிய சின்ன வயசு கல்லை தின்ன ஜீரணமாகும்னு சொல்லி டைலாக்லாம் விட்ட, ஒழுங்காக போய் நடந்தால் தான் கொஞ்சமாவது சாப்பிட்டது ஜீரணம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு நடக்கிறாங்க. நடந்தே வெளியே கதை திறந்துட்டு போகிறாங்க. எங்கே போகிறேன்னே, இங்கே சின்ன ரூமாக இருக்குது, என்னால் இங்கே கூட நடக்க முடியல, நான் வெளியே போய் ஹாலில் போய் வெரண்டாவில் நடந்துக்கிறேன்னு. ஹாலில் தான் அவங்க படுத்துருக்காங்களா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறது. அதெல்லாம் கேட்காம விஜயா வெளியில் வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு மீனாவுக்கும் முத்துக்கும் அதுவும் பேச முடியாமல் போச்சு. அடுத்து நடந்துகிட்டே இருக்காங்க. என்ன நடக்கிறீங்கன்னு. நான் ஒன்றும் நடக்கிறேன், உனக்கே என்ன, என் கால் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. நடந்தாப்புல தான் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. என்னடா நடந்தாப்புல தானே. இல்லை ஒன்றும் இல்லைண்ணே, நான் 1 நேரம் வரைக்கும் நடப்பேன் நான், நீ போய் எனக்கு சுடுதண்ணி வச்சு கொண்டுட்டு வானே. சரின்னு மீனா போய் அடுப்பில் போய் சுடுதண்ணி வைக்க போயிடுறாங்க. 1 நேரம் நடக்க போகிறீங்களா, அப்போ எனக்கு நடந்தாப்புல தான் அப்படின்னு திருப்பி முத்து புலம்புறாரு. இங்கிட்ட அங்கிட்ட நடக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு வழியை விடிஞ்சிருது. மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஆனால் விஜயோட ஃப்ரெண்டு பார்வதி வந்து அவங்க முதுகில் குத்திக்கிட்டே இருக்காங்க. எம்மான்னு விஜய் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காங்க. நைட் நேரம் சாப்பிட்றேன் கேட்டாதானே. ஆனால் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டானே. என்னது பிரியாணி சாப்பிட்டீங்களா, எப்போம்மா அப்படின்னு. ஆமாடா, அப்படி எப்போம்மான்னு மனோஜ் கேட்குறாரு. ஆமாடா, ஸ்ருதி வாங்கிட்டு வந்தாடா, எனக்கும் கொடுத்தா நானும் சாப்பிட்டேனே. நீ எதுக்குமா அந்நேரம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மனோஜும் சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன்டானே. நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பாதி கொடுத்துருக்கலாம்லண்ணே. பார்த்துக்கோங்கப்பா, அம்மாவுக்கு அங்கே பிடிச்சிருக்கு, முதுகு வலிக்குது, அங்கே ஜீரணம் ஆகலைங்கிற கவலைலாம் கிடையாது, இவனுக்கும் பாதி கொடுத்துருக்கலாமாங்கிற கவலை தானே. பேசாமல் இருடா, நானே இங்கே முதுகுலாம் எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு, வாயுலாம் உருவாயிருக்கு, ஏன் போகிற மாட்டேன்னு கஷ்டப்படுறேன், எப்படியோ அது ரிலீஃப் ஆயிருங்க. ஐயோ எனக்கு நான் செத்து போயிடணும் பயமாக இருக்கே எனக்குன்ட்டு பார்வதி முதுகில் குத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயோ பார்வதி கொஞ்சம் பொறுத்து குத்தே, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் கல்லை சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகுன்னு சொன்னில்ல, உனக்கு இது தேவை தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சுதி சொல்கிறாங்க. அங்கிள் நானும் தான் பிரியாணி சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் செய்யலேனே. அம்மா உன் வயசு என்ன அவள் வயசு என்னம்மா, உன் வயசுக்கு ஜீரணம் ஆயிரும், அவள் வயசானவளம்மா, அவளுக்கு ஜீரணம் ஆகும்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ கொஞ்சம் பேசாமல் இருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி விஜய் இங்கே கத்துறாங்க. பார்வதி வந்து இம்மா மீனா நீ வந்து 2 குத்து குத்துவானே. ஆமாம் மீனா இதான் உனக்கு நல்ல சான்ஸ், நல்லா குத்து அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏங்க நீங்கள் பேசாமல் இருங்களேனே. ஆமாம் நீ வேறு இதை சொல்லி கொடுறா, ஏற்கனவே அவள் பெரிய காண்டில் கடுப்பில் இருக்கா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி நீ வந்து 2 குத்துமா அப்படிங்கிறாங்க. நானாக இல்லை ஆன்ட்டி, நானாக குத்தலை அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு. ரோஹிணி நான் மசாஜ் பண்ணி விட அம்மாவுக்குன்னு. இப்போ இது வந்து பிசியோதெரப்பி அந்த மாதிரி ஏதாவதுன்னா நான் மசாஜ் பண்ணி ரிலீஃப் பண்ணிடுவேன்ப்பா, இது வந்து ஏதோ ஏப்பம் வராமல் வாயுவாக உருவாயிருக்கு, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து யாராவது 2 குத்துங்களேன், எனக்குலாம் கையெல்லாம் வலிக்குதுன்னு பார்வதி சொல்கிறாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு முதுகில் நல்லா குத்தணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு ஸ்ருதி சீக்கிரமாக கையெல்லாம் நல்லா முறுக்கிக்கிட்டு வளையலாம் ஏற்றுக்கிட்டு சீக்கிரமாக வர்றாங்க. ஸோ இதோட எபிசோடை முடிக்கிறாங்க.